வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான மட்டன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மட்டன் மசாலா நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி. எனக்கும் என் ஃபேமிலிக்கும் ரொம்பவே பிடிச்ச ரெசிபிங்க. இந்த மட்டன் மசாலா ப்ரிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க. பட் இருந்தாலும் டேஸ்ட் இருக்கு இல்லையா, அட்டகாசமாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். மட்டன் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன், நறுக்கிய வெங்காயம், நறுக்கிய தக்காளி, நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, தயிர், புதினா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை, நெய், பச்சை மிளகாய், சீரகத்தூள் மற்றும் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ மட்டன் மசாலா செய்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம மட்டனை குக் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பிரமாதமான டேஸ்ட் கொடுக்குறது இஞ்சி பூண்டு விழுது தான். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் கூட தப்பு இல்லைங்க. அதன் பிறகு இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 3-4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு முத்தலான ஆடாக இருந்துச்சுன்னா ஒரு 7-8 விசில் வச்சுக்கோங்க. இதுவே இளம் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா 3-4 விசில் வச்சா போதுங்க. இப்போ 3-4 விசில் வச்சுட்டேன். இப்போ நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ மட்டன் மசாலாவுக்கு தேவையான கிரேவி நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேன் நல்லா சூடானதன் பிறகு இல்லை தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதன் பிறகு இதில் நம்ம பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த நேரத்தில் இதில் பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதன் பிறகு இதில் பட்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3 மசாலாவுடைய ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் நல்லா இறங்கினதன் பிறகு இதில் நம்ம பச்சை மிளகாயும் புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3 மசாலா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே புதினாவும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புதினா, பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா சுருங்கி வரணுங்க. அது வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புதினா, பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா சுருங்கிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த தக்காளி, வெங்காயம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் லைட் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துடும். அதன் பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கலவை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த நேரத்தில் நம்ம கடைசியாக ஒரு வாட்டி இதை கலவை விட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதோட பதம் இந்த பதத்தில் இருந்தால் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பார்க்கவே நல்லா ரிச்சாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ மட்டன் மசாலாவுக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக அதே பேன் எடுத்துக்கோங்க. அதில் தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன நல்லா சூடாகணும். ஆனதன் பிறகு இதில் நம்ம ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அதன் பிறகு இதில் நம்ம மிளகாய்த்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரேவி லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் இதில் நம்ம மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கூடவே கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு ரா ஃப்ளேவர் நல்லா போகிறதுக்காக இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவியோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மேலே இந்த மாதிரி நல்லா எண்ணெயும் வந்திருக்கோங்க. இந்த நேரத்தில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3-4 விசில் தான் வச்சுருந்தேன். பட் இருந்தாலும் நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்குங்க மட்டன். இப்போ இதில் நம்ம மட்டன் அதோடைய தண்ணி ரெண்டுமே சேர்த்து மறுபடியும் இதை நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா இது கலரி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 10-15 மினிட்ஸ் இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி பர்ஃபெக்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டனும் நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ கடைசியாக ஒரு வாட்டி நம்ம கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டதன் பிறகு இதில்
நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து தயிரை வந்து அப்படியே டேரெக்டாக சேர்க்காதீங்க, ஏன்னா வந்து கிரேவி வந்து கேர்டில் ஆகிடும். அதுக்காக ஃபஸ்ட்டு தயிரை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணதன் பிறகு இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதன் பிறகு இதில் நல்ல ஒரு வாசம் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் நெய் சேர்த்துக்கிறாங்க. இப்போ இதில் கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் நான் இது மேலே தூவி விட்டுக்கிறாங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு அட்டகாசமான மட்டன் மசாலா தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு சுவையான சுலபமான மட்டன் மசாலா உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.